வாங்க வாங்க. என்ன டான்ஸ் கிளாஸ் வரைக்கும் வந்திருக்கீங்களா? என்ன தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணா. 3 நாள் கழிச்சு தானா? வெள்ளிக்கிழமை காலைல 6:30 மணிக்கு. ஆமாண்ணா. ரூம்லாம் போட்டாச்சுண்ணா. சரி. சாரி சொல்லுங்க. ரேஸ்மாவை பத்தி கொஞ்சம் பேசணும். ஓ, பொண்ணு வீட்டுக்காரங்களா? ஐயோ சாரி மறந்துட்டேன். சாப்பிட அது இல்ல, உங்க கல்யாணத்தை கொஞ்சம் நிறுத்தி. என்ன சொல்றீங்க? புரியல எனக்கு. ரேஸ்மாவும் என் பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. ஓ, என்ன உங்களுக்கு விட்டு கொடுக்க சொல்லி நீங்க வந்திருக்கீங்க ஒரு அம்மாவா? கேக்குறேன், அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? இங்க பாருங்க, பொண்ணோட அப்பாட்ட எல்லாம் பேசியாச்சு. அவர் கூட சொன்னாரு, ஏதோ வேலை வெட்டி இல்லாத பையனா அவன் லவ் பண்ணிட்டு இருந்தா, இப்ப ஏதோ பிரேக்கப் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுவும் இல்லாம ரேஷ்மாட்டி நான் கேட்டேன், எல்லாம் மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னான். அதனாலதான் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சும்மா இங்க வந்து சீன் கிரியேட் பண்றீங்க. தம்பி, நான் என்ன சொல்றேன்னா, பெரியவங்கன்னு பாக்குறேன். சீக்கிரமா. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட நாங்க பேச வந்ததுனால ரேஸ்மா விட்டு விடுன்னு சொல்லி கெஞ்ச வரல. ரேஸ்மா அந்த நைட்டே எங்க வீட்டுக்கு வந்துட்டா. என்ன சொல்ற? போன் பண்ணி கேளு. டேய், நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? விட்ட ஓவரா பேசிட்டு இருக்கான். ஹலோ மச்சான். என்னென்னமோ கேள்விப்பட்டேன். ரேஷ்மா வீட்டில் தானே இருக்காங்க. மச்சான், ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. அமைதியா இருக்காங்க, ஏதாவது பேசி தோடா. உன்னை என்ன சொல்லி கூட்டு வந்த? வலி வேதனை அவனுக்கு அவ என்ன பண்ணாலும் தாங்கிக்கன்னு சொல்லித்தான கூட்டு வந்த. கை ஊங்குற தம்பி. உன் மனசுல இருக்க வலி வேதனை என் பையல அடிச்சாதான் தீரும்னா இங்கேயே அடிச்சு புடிச்சுக்கோ. மரணம் ஒன்று உயிரை கொண்டு போனதே, உயரமான கனவு இன்று தரையில் வீழ்ந்து போனதே. தம்பி, இதெல்லாம் இருக்கிறது தான்டா. இதை விட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். கவலைப்படாதடா. போங்கம்மா. சின்ன வயசுல இருந்தே அப்படியே அப்பா அம்மா இல்லாம தனியாவே வாழ்ந்துட்டேன். எனக்குன்னு ஒரு துணை வேணும்னு தேடி இருக்கேன். நிறைய பேர் வந்தாங்க, ஃப்ரெண்டு, லவ்வர், வந்துட்டு பாதியிலேயே போயிட்டாங்க. ஏன் அப்ப புரியல. என்னடா காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன், நல்லா யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் புரியுது, என்னோட தனிமையும் வெறுமையும் தான் காரணம். யாரோ சொல்லி கேட்டிருக்கேன், நம்மளுக்கு இருக்கிற நிரந்தர துணையே நம்மளுக்கு வர மனைவி தான் அப்படின்னு. வரவங்களுக்கு எந்த வெறுமையும் கஷ்டமும் தெரியக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் சேர்த்து வச்சேன். பார்க்கதாமா சின்ன பையன், வயசு 30 எல்லாமே கைகூடி வர நேரத்துல எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்து மன்னிப்பு கேட்குறீங்களே,
இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாத்தியா எவ்வளவு வலின்னு? எதையுமே யோசிக்கிறது கிடையாது. அம்புட்டியும் பண்ணிட்டு வந்து நின்னுக்கிட்டு கேட்டா காதல் மயிறு மட்டனுக்கிட்டு இப்ப இந்த பயலுக்கு என்ன பதில் சொல்ல போற? டேய், அவனோட வலியும் சாபமும் உன்னை நிம்மதியா வாழ விட நினைக்கிறியா? பாவண்டா, கடைசி வரைக்கும் உன்னையும் உன் பிள்ளை நிம்மதியா வாழ விடாது. அவன் மனசார வாழ்த்துனா தாண்டா நீங்க நல்லா இருக்க முடியும். மன்னிப்பு கேள்றா. என்னை மன்னிச்சிடுங்க ஜி. நாங்கள் ரொம்ப நாள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு உங்களை மாதிரி சொந்த வீடோ சொந்த பிஸ்னஸ் அப்படி வெளி செட்டில்லாம் கிடையாது. எனக்குன்னு ஒரு சின்ன உலகம். எனக்கும் அப்பா சொந்தக்காரங்க அப்படி யாருமே இல்லை. எனக்கும் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் வந்தது கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா அந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் வெளியும் ரேஸ்மை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நீங்களே சொல்லுங்க ஜி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா விட்டு கொடுப்பீங்களா? அவங்க அப்பாட்ட போய் நான் எவ்வளவோ பேசினேன். ஆனால் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமேலு எனக்கு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். இதுக்கு மேலே நான் என்ன ஜி பண்ண முடியும்? ஜி, பொண்ணு பார்க்க வரும்போது தான் சொல்லியிருக்கலாம்ல, ஒதுங்கியாச்சும் போயிருப்பேன். தம்பி, யாரு பொண்ணுங்களோட பேச்ச மதிக்கிறா? அவங்க ஆசை என்னன்னு கூட கேக்குறாங்களா? இப்ப கூட உங்ககிட்ட அந்த பிள்ளை என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்துதான் பேச வச்சிருப்பாங்க. அதான் பொண்ணு தான் வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. எதுக்கு இங்க வந்தீங்க? நீ கஷ்டப்படுவியப்பா. நான் கஷ்டப்படுறேன், கஷ்டப்படாம போறேன். அதை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவு நல்லவங்களா நீங்க? அப்படி நல்லவங்களா இருந்தாதான் பொண்ணு பார்க்க வரும்போதே சொல்லியிருக்கலாம்ல, இப்போ வந்து சொல்றீங்க. அம்மா, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தாம்மா இருக்கு. எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. போங்கம்மா. நான் அவ்வளவு நல்லவ கிடையாதுப்பா. இது கூட சுயநலம்தான். கல்யாணங்கிறது 2 பேர் வாழ்க்கையோட அடுத்த கட்டம். அதுல உன்ன மாதிரி நல்லவங்களுடைய ஆசீர்வாதம் தான் இருக்கணும், சாபம் இருக்கக்கூடாது. அதனாலதான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். என் பையனை மன்னிச்சிரு. இந்த இடத்துல அவனை என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ பண்ணிரு. ஜி, நீங்க ரொம்ப லக்கி ஜி. பிடிச்ச பொண்ணும் கிடைச்சிருச்சு, கல்யாணமும் பண்ண போறீங்க. தெய்வம் ஜி இவங்க. இவங்கள மாதிரி அம்மாலாம் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கெல்லாம் கிடைச்சிருந்தாங்கன்னா இந்த உலகத்தையே வாங்கியிருப்பேன். விட்டுறாதீங்க. ரேஷ்மாவை நல்லா பார்த்துக்குங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். ரொம்ப சந்தோஷம். என் பையனை காட்டி நீ ரொம்ப நல்லவன். அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். வாழ்க்கையில் இழப்புங்கிறது எதுவுமே கிடையாது. அப்படி இழந்தா அது உன்னோடது கிடையாது. உனக்கானது உன்கிட்ட வந்து சேரும் சீக்கிரமே. இனிமேல் பட்டு என் 2 பிள்ளைக்காண்டி நான் சாமி கும்பிட்டுக்கிறது. அம்மா, ரொம்ப அழுகையா வருது. கொஞ்ச நேரம் எனக்கு அம்மாவா இருக்கீங்களா?